மாமன் தான் எடுத்து கொடுக்கணும் மாலைய. நீங்க என்ன இப்படி அவசரப்படாதீங்க. பொம்பளை பார்த்து இந்த கையை எங்கனே பார்த்துருக்கேன்டா. அடே அடே என்னை கொண்டு எதில் தள்ளிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. சொப்பனதும் கட்டிருப்பீங்க மச்சான். ஒன்னும் மாலையை மாத்துக்க, 2 பேரும் செகல் தெரிக்க அறைய போறேன். ஒன்ன பாத்துங்க. இவன் வேற அழகு குட்டியான மாதிரி கூச்சு குட்டியா இருக்கேன். இருங்கடா என்ன இதுதான். சரி சரி, பொண்ணு கொடுக்குறேன், என்ன வேணா சொல்லலாம். தங்கச்சி மச்சான் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கேன் மச்சான். மச்சான் சிங்கிள் தானே. ஐயோ அது புடுக்கலமா, உடுக்கு. சத்தம் போடாதா. மாமாவுக்கு பால் கொடு. ஏய் மரியாதையா உள்ள போங்கடா, 2 பேர்த்தையும் செருப்பு அடிச்சு கொடுடா. ஏய் அந்த கீரை முண்டை இங்க வர சொல்லுங்கடா. ஏன் மச்சான் என்ன உங்க தங்கச்சி அவ்வளவு அழகா என்னைய பிடிக்கும்னு சொல்லுது, என்ன ஏன் மச்சான்? என்னடா நான் அசிங்கம் பண்றானா? இப்போ உன் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கும். கட்டி பிடிக்காதம்மா, மூடு வருது, கொஞ்சம் தள்ளி மச்சான். எங்க குடும்பமே கேவலப்பட்ட குடும்பமாடா. பாசத்துல கட்டி பிடிக்க பசான்ல இப்படித்தாண்டா லேய விற்கிறவன் பாம்பை காட்டுறேன் பாம்பை காட்டுறேன்னு கடைசி வரைக்கும் காட்ட மாட்டேன். மச்சான் என் தங்கச்சி உங்களை யூடியூப்ல பார்த்துட்டு ரொம்ப விரும்பிருச்சு. ஓ கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு சொன்னுச்சு. இப்ப நடிக்குது. வர சொல்லுங்க. உங்க தங்கச்சி என்ன உள்பாவடை இல்லாம கேரி பைய கட்டி வந்திருக்கு. இதை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, நீ கொண்டுறாதியடா. பாவடைய துவச்சு காய போட்டு வந்திருக்கு, ஈரமா இருக்கலாம். அப்படியா? சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான். நீங்க மாலை என்ன மச்சான் போலீஸுக்கெல்லாம் போன் அடிக்கிறேன். என்ன எதுவும் கணேசி கோயில் எதுவும் மாட்ட விட போறீங்களா? தங்கச்சி பஞ்சு முட்டா சேல கட்டி சடக்கு 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 பட்டுவன ஓட்டு சடக்கு சடக்கு கஞ்சி கொண்டு வாரே மச்சான், குந்தடக்கு தர்றேன் மச்சான். இல்ல மச்சான், கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லுது. எப்படி வாய்ஸ் நான் கொடுத்து வச்சேன் மச்சான். மாலையை மாத்தவா? தங்கச்சி முதல்ல அதுதான் போடணும், லேடிஸ் ஃபர்ஸ்ட். கருப்பா எனக்கு என்னமோ உன்னை விட்டுட்டு போகவே மனது வராது. ஒழுங்கா மாலையை மாத்திரியா இல்ல குடும்பத்தோட பெட்ரோல் கொண்ட பேசலாம். எப்படி கம்பு அரிசியெல்லாம் நெல்லு மாறி மாறி டக்கு டக்கு டக்குன்னு குத்துவோங்க. நாங்க 2 பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம். ஏப்பா ஒரே இடத்துல போங்கப்பா. 2 பேரும் ஒரே கட்டணம் பாடுப்போம். பார்த்தா நீ எதுலையும் பாடு. மேலே போட்டுக்கோ மேலே போட்டுக்கோ. அண்ணே நீ சொன்னதுதான் கழுத்தை நீட்டிருக்கேன். மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா எனக்கு ஏத மாப்பிள்ளை நீ பார்த்துட்டு வரன்னா இவன் என்ன ஒரு ஆளு. தங்கச்சி லேசா மூடி வைங்க வைங்க. அது வேற புசுவான மாதிரி. இப்பயே மாமன் எதை பார்க்கலான்னு பார்த்து முகத்தை காட்டுக்கடா. நீ முதல்ல கண்ணை மூடுறா. கண்ணை மூடு மச்சான். 1000 சொல்லி என் புருஷன் பாட வாடான்னு பேசுனா தங்கச்சி கோச்சுக்காதரா. தங்கச்சி உங்களை மயக்கிறதுக்கு சைடு ரோஸ் வச்சுட்டு வந்திருக்கு. மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன. துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பாட்டில் வரக்கிறவங்க போல மாதிரி இருக்காங்க. இருந்தா இருந்தா பீச்சரவா இருக்கட்டும் பிளேடா இருக்கட்டும் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஐயோ மச்சான் முடியாது இருக்குமே. மச்சான் மாத்திரை ஓடுது செய்ய போறீங்க. இல்லம்மா உன்னை பார்த்து அதிர்ச்சியில மச்சானுக்கு கிறுகிறுன்னு வருதான். ஆனா அழகுல 89 பேர் இது வரைக்கும் மயங்கிருக்காங்க. என்னடா சிவசக்தி ரேடியோ போஸ்ட் முதல்ல கொலா கட்டின மாதிரி ரோஸ் வச்சு வந்திருக்காங்கடா. அப்பா
மச்சான் அழகர் கோயில்ல தாலி கட்டுறீங்களா காலையில? மரியாதை நீ போறியா? போயிரு மரியாதை. போடா வெண்ணமேனே, என்ன வாழ்க்கை? ராமேஸ்வரத்துல வச்சுக்கிறோம். ஏன் திதி கழிக்க போறியா? அது நிறைய வெளிநாட்டு ஆளுகள் எல்லாம் வருவாங்க. தம்பி இந்த தட்டை கொஞ்சம் தூக்குங்க தம்பி. பழம் பாத்தீங்களா? பழம் தளத்தை தூக்கு தட்டை தூக்கு. அரைமுடி எனக்கு, அரைமுடி உங்களுக்கு. வாங்க மேடம் வாங்க. ஐயோ தொடாதீங்க. அதை மூடு மயிர் மகளை ஆத்தா ஆத்தா சின்னமா மச்சான் காலில் விழுந்தாலும் என் தங்கச்சியை கட்டி வேணல மச்சான். என் தங்கச்சி இதுதான் உன்னோட சீண்டு வர்றது. நானும் மாட்டேன்டா சொன்னேன், காலில் விழுகுற. மரியாதையா கூட்டு போயிரு, கொண்டே போடா. அது மூஞ்சிய பாடுறா, இறந்து இங்க அதை நல்லாம்பு குச்சி மாதிரி போயிடுறா. வண்டி போட்டு வண்டி ஒண்ணுங்க அப்பா, நீ போய் ரெங்கு வீட்டுல உட்காருப்பா. வண்டி போட்டு விழுக வேணாம், நீ ஏதாவது உரிய விட்டு போயிடுவ. கைய பிடிச்சிட்டேன், நான் சாவு வரைக்கும் விட மாட்டேன். தங்கச்சி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆசை நிறைவேற்றியாடா? என்னப்பா கட்டில் வாங்கி போடணுமா? இல்ல சிலிண்டர் வேணுமா? நான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் தங்கச்சி உங்களுக்கு உதட்டோட உதடா வச்சு முத்தம் கொடுக்கணும், அதை பார்த்து இந்த கட்ட வேகணும். காலையில எந்த பேருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா, இது முத்தம் கொடுக்க நான் போய் காலையில தோரம் வச்சு பெரியாச்சி பத்தில போய் தையல் போறேன். அது மூஞ்சிய பார்த்தா அம்மா தம்பி ரஞ்சித் அப்படியே பேக்குள்ள எது பிரஷர் மாத்திரை போட்டு வச்சிருக்கியா? எனக்கு படபடன்னு வருதா? ஏத்தா நீ மூடுத்தான். அடே எல்லா பொம்பளைகளும் மசுறுக்குள்ளதையும் பூ வைக்கேன். இந்த முண்டை ஆணி அடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கண்ணே நாலரை பார்த்த உள்ள போய் பார்த்துட்டு கூட போ. ஒரு எட்டு உள்ள பாரு. நாலரை வரும்போதே வருவாரு. அப்படி வந்து அப்படி எட்டா நம்ம ரூம்ல படுத்து கிடப்பேன். ஒரு கப்ளிங் பண்ணிட்டேன். பார்த்துட்டு வீட்டுக்கு போய் புராணம் படிச்சு பரிச்சு எழுது. கண்ணே ஆனா இன்னைக்கு வாட்ச எனக்கு 2 பொண்டாட்டியும் பாரு. ஒரே மாதிரி 2க்கு அச்சும் இல்ல மயிரும் இல்ல. என்னோட அழகானவளை கட்டி வந்திருப்பாரு. அங்கேயும் ஒண்ணும் இல்லாம நோ மடு விட்டாச்சு. நோ என்ன ரோஜாவை புடி மூக்காதல்லி அடிச்சு விட்டேன். அது ஒண்ணு கொஞ்சம் நல்லா எடுப்பா. உங்க 2 பேத்துக்குள்ள நீங்க ஒரே அடுப்புல விறகு நிக்கணும். ஒரு அடுப்புல எப்படியே வராது? நீங்க என்ன நீ பேசுறீங்க? நீங்க 2 பேரும் அக்கா தானே? அப்படி சொல்லாத. ஒரு வேளை 2 அடுப்புல தெரிஞ்சிடும். அண்ணே வேண்டாம், கோவம் வேண்டாம். நீ கோவம் கோவப்பையா இப்படி மூஞ்சிய பாருங்கயா. இதை எந்தெந்த ஆம்பளை நாடகம் பார்க்கும்போது இதை பாக்குறீங்களோ உங்க பொண்டாட்டி நினைப்பு 40 நாளைக்கு வரும். என்ன அழகு இல்லையா? காலில் வளர்த்துலாம் கையில வளர்த்தலாம் இல்லையா? மண்டையில வளர்த்தலாம். சரி உடவையில வளர்த்தலாம். பொம்பளையா வேற என்னத எல்லாம் வளர்த்தலாம். இவ புடிச்சுக்கிட்டு அம்மா தூக்காதம்மா, உள்ள ரவுண்ட்ஸ் விட்டுறது. ஆள அப்புறம்
நம்மள பொம்பளையா பூலா விட பாருங்க. உலக அவதாரிப்பா இருக்கடா நீ. உலக அவதாரிப்பா என்ன பண்ணா பெரிய கட்டிக்காரி இவ்வளவு அந்த மாதிரி. இங்க பாரு நான் மரியாதையா சொல்றேன். தங்கச்சி கோவப்படாம உன் வாழ்க்கை தங்கச்சி ஜாக்கெட்டுக்குள்ள என்னென்னமோ வச்சு தொலைச்சு நாசமா போ குத்தி தொலைக்குதுடா. இந்தாடி. இது என்ன கால்ல கறிக்கட்டமா இருந்துகிட்டு யாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தெரிஞ்சுக்க. என்ன எரசு அடிக்குது கோணி தங்கச்சி மச்சல வந்தாதம்மா தங்கச்சி கூடி போய் அண்ணி தங்கச்சி எல்லாம் ஒண்ணே எடுத்தாங்க நான் தலை நீட்டினேன். ஏண்டா தங்கச்சி இங்க பாருங்க தலை நிட்டு நானும் மொட்டை அடிக்க வந்து சண்டை வேணா கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷா? சண்டை வேணும். அது பேரு கீர்த்தி சுரேஷ். ஓஹோ மாசம் கீர்த்தி சுரேஷ் முகமே சுரேஷ் பண்ணல. நீ மாசமா இருக்க அலட்டாத. என்ன மாசமாவா? மச்சான் அன்னைக்கு நான் வீட்டுல இல்லாதப்போ ஒரு ஆள் பூத்துட்டானே அது நீங்க தானா? புள்ள பிறந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஏன் வாடகை நீங்க என்ன குறைச்சலா இருக்கும்? என்ன குறைச்சலா இருக்கும்? ஒன்ன கையில பாரு பெருசா இருக்குங்க. என்ன தங்கச்சி மச்சான் என்னடா ஏன் ஆசைப்படி தாலி தான் கட்டல கல்யாணமும் பண்ணல மச்சான். ஏய் இங்க வாயே. இருமா மச்சான் வளகாப்பாவது கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டுல வச்சுக்க. வாவி நீ நம்ம ரெண்டாவது அக்கா ஆயிட்டோம். மொத்தம் கொடுத்து சண்டை ஓடக்கூடாது. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா சோடிச்சிட்டு யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி. அதுதான் ஒரு நாத்தனா. எப்படி நாத்துனா? ஏய் தவறம் கொஞ்சம் 2 ரூபாய்னு வித்தாங்க. எப்படி நாத்துனாவா? எப்படி நாத்துனா? ஏத்துனார் நீங்க நாத்துனார். அண்ணே எனக்கு தெரியாம எப்ப ஏத்துறீங்க? இல்லம்மா அன்னைக்கு செல்லுல சார்ஜ் இல்லைன்னு சொன்னிச்சு ஏத்துனேன். அதோட இதுக்கு ஒரு பாயிண்ட் ஏத்தி விட்டேன். அப்படியா? இப்ப இவங்க மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். யாரு? இவங்கதான் மாசமா. இதுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா? பிள்ளை வந்திருந்தா
டாக்டர் செத்து போவேன் பாரு. உங்களுக்கு அருமையா அருமையம் கத்து கொடுப்பேன். அருமையா அருமையா மருமையா அண்ணே, இந்த பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த பிள்ளை ஆள் நல்லா தானே இருக்கு. இதை எதை பார்த்து ஆசை வச்சிய? ஆத்தனா உங்க கையை கொடுக்கல, இதுல வச்சு பாருங்களேன். எதுல? வயித்துல வச்சு பார்த்தாலும் வெள்ளாட்டம்பளுக்கு ஜெயிச்சுதான் இருக்கு. மச்சான் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கிளுகிளு போயிட்டு வரேன் மச்சான். நீயே முண்டமா குடிச்சுக்க. மச்சான், என் மையன் யானை நினைச்சு விளையாடு. மச்சான், உன் மயம் உன்ன மாதிரி குறும்பு. ஐயோ என்ன பண்றிய? உன்னை குதிக்கிறேன். ஏத்தா, இது பிள்ளை ஆத்தாடி. உன்ன மாதிரியே இருக்கு வந்து குத்துது மச்சான். என் தங்கச்சி என் மச்சானி ஜோடியா பார்க்க எம்ஜிஆர் சரோஜா தேவி கணக்குல இருக்கியம்மா. அதனாலதான் ரெண்டு முதல்ல அவனை பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போச்சணும். அண்ணே, என்னடா நாளைக்கு சூட வாங்கிட்டு வந்து எங்க தலையை சுத்தி வைனேன். பூசணிக்காயே வச்சு இல்ல சுத்துறேன். இல்ல, காய்க்கில வாங்கிட்டு வந்து உங்க தங்கச்சி கவட்டுக்குள்ள பொருத்தி விட்டு லாவட்டு மசூர் மட்டையா. நல்ல என்ன அதுக்குள்ள 18 எனக்கு மசூர் இறக்கிட்ட? குடுங்குறதுல கெட்டிக்கார இல்ல. என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நாளைக்கு கிராமத்துல வந்து கேட்பாங்க, கர்த்தலக்காம்பட்டியில ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சாண்டு கேட்டா மக்கள் புற சொல்லுவாங்க, கர்த்தலக்காம்பட்டியில ராதாகிருஷ்ணன் மசூர புடுங்கினாட்டம். அது மண்டே வர கதவாளி மாதிரியே இருக்குதா? அப்பா என் தங்கச்சி தங்கச்சி பறவை வருதா? வாதா. ஒரே விரட்டு. ஆலோலா. ஆனாலும் ஆனாலும் சாதனமே. அடுத்த புள்ளி ரெடி பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன என்னடா கம்மாயில தூண்டி விடுற மாதிரி? அண்ணா, தங்கச்சி. விளையாட்டு இருந்தான். கனியமா இனிமேல் வழக்கத்துக்குரிய பெரியவர்கள் தான் மிகுந்த மரியாதை கொடுத்து அப்படியா? என்னதான் வந்து சொல்லலாம். அவ்வளோ சோ